அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. என்னங்க, ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 தான் வந்து என்டிஏல வந்து நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் அப்படின்னா 2025ம் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆனா எப்படின்னு தெரியல. 2024ல பாத்தீங்க அப்படின்னா நீட்ல நிறைய குளறுபடிகள் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிசல்ட் விட்டு ரீ ரிசல்ட் வரைக்கும் போனுச்சு. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழப்பத்துல அப்படியே போனுச்சுங்க. ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எப்படி சொல்றது, ஒரு டெரிஃபிக் இயர் அப்படின்ட்டே சொல்லலாம். 2024 பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி ஃபார் நீட் யூஜி ஆஸ் வெல் as பார்த்தீங்கன்னா நீட் பிஜிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி ப்ரிப்போன் பண்ணி திருப்பி தள்ளி வச்சு இப்படின்ட்டு போனுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெட் எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணாங்க. 2024 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு 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 ஹாரிபிள் இயரா வந்து இருந்தது. என்டிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி சம் மிஸ்மேனேஜ்மெண்ட், அந்த அவரு சேர்மனா இருந்தவர் டைரக்டரா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா சரியா லீட் பண்ணலையோ அதனால இப்படி ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃபார்ம் பண்ணோம் என்டிஏவை அப்படின்ட்டு 7 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி ஒரு இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் இருக்க மாதிரி ஒரு குழுவை அமைச்சு அவங்க வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் சஜஷன்ஸ் கொடுத்து அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. நேற்று வீடியோ கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதனோட வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ நடந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம்லயும் அதே மாதிரி ஒரு சில தவறு. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்த எக்ஸாமுங்க இந்த வருஷம் இந்த எக்ஸாம்லயுமே வந்து ஒரு குளறுபடி. ஸோ இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ மேல மக்களுக்கு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருந்த ஒரு நம்பகத்தன்மையை குறைக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு வாட்டி மிஸ்டேக் நடக்கலாம், 2 வாட்டி மிஸ்டேக் நடக்கலாம். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இருக்குது. மேபி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ டைரக்டா வந்து பொறுப்பு ஏற்க முடியாது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த கேங்மேன் அப்படிங்கிற ஒரு பண்ற தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்று விலக வேண்டியதா ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கு, நடக்குது, அந்த மாதிரிலாம் கிளைம் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த எக்ஸாம்ஸ் நடத்துறதே வந்து என்டிஏ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து கரெக்ட் பண்ணி ஸோ மிஸ்டேக்ஸே இல்லாம நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுது, இல்ல வந்து இன்னைக்கு போறோம் நம்ம எழுத முடியல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களையும் அவங்களை சார்ந்த பெற்றோரையும் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிஏல இருக்க அபிஷியல்ஸ் அண்ட் என்டிஏ சுப்பீரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்கணும். ஆஸ் ஏ பேரண்டா வந்து பாத்தீங்கன்னா என்னால் அதை உணர முடியுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல நடக்கல, ஆனா எங்க சார் நடந்தது, என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா இதை ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பொருளா வந்து நான் பேச விரும்புறேன்னா லாஸ்ட் இயர் தான் இவ்வளவு நடந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் நிறைய நம்ம பட்டிருக்கோம். சரிங்களா? சோ அதை ஏன் கரெக்ட் பண்ணிட்டு இந்த வருஷம் இவங்க வந்து கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். சரிங்களா? அதனால்தான். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜேஇ எக்ஸாம்ஸோட ஃபர்ஸ்ட் செஷன், ஜேஇ மெயினோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா 22 ஸ்டார்ட் ஆகி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 30th வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ அந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் ஆகி நடந்தது. ஸோ அதில் தான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கே தெரியும், ஜேஇ எக்ஸாம் அப்படிங்கிறது நேற்று நடந்தது ஃபர்ஸ்ட் செஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ இது வந்து 2 செஷன்ல நடக்குது. ஏப்ரல் 1, ஜனவரி 1. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 5 நாள் நடக்கிற எக்ஸாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு நடக்கிற எக்ஸாம். எதனால அப்படின்னா பாத்தீங்கன்னா இது சிபிடி மாடல். சிபிடி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ கம்ப்யூட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த டைம் அது வந்து அந்த இதை வச்சுதான் நம்ம பாஸ்வேர்டு வச்சு உள்ளார போய் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து குயிக்கா கொடுத்துறாங்க சிபிடி மாடல் நடக்கிறதுனால. ஸோ இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது ஜேஇ மெயினோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதே மாதிரி பாத்தீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடந்தது கர்நாடகாவில். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இ டேலண்ட் எக்ஸாம் சென்டர் அப்படின்ட்டு பெங்களூர்ல
இருக்கிற ஒரு எக்ஸாம் சென்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பேரண்ட்ஸ் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஸோ லேட் ஆயிருக்கு. கேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பாஸ்ட் த என்ட்ரி டைம் இஸ் டியூ டு ஹெவி டிராபிக் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க மெயின் ரீசன் வந்து டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாக். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 114 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதலை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க என்டிஆர்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரீஷெடியூலிங் ஆஃப் ஜேஇ மெயின் 2001 எக்ஸாமினேஷன் ஃபார் ஃபியூ கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப் இ டேலண்ட் பெல்மார் எஸ்டேட் நாகசந்திரா மெயின் ரோட் பெங்களூரு கர்நாடகா. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்னாக் இன் எக்ஸாமினேஷன் சென்டர். So on the address board conduct JEE main 2001 examination on 22nd January 2025. The examination for 114 affected students are rescheduled and will be conducted on 28-29 January 2025. These candidates will be issued with fresh admit cards along with other candidates scheduled to appear on the above mentioned dates. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 114 பேர் அஃபெக்ட் ஆனாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் 28 and 29 வந்து ரீஷெடியூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஷெடியூல் பண்ணவங்களுக்கு உண்டான அட்மிட் கார்டு வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து 28-29 வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இவங்களையும் ஆட் பண்ணி நம்ம அட்மிட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அதே சென்டர்ல வந்து அட்மிட் கார்டு கிடைக்குமா, அதே சென்டர் அலாட் ஆகுமா, இல்ல வேற சென்டர்ஸ் அலாட் ஆகுமான்னு தெரியல. சரி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பையனுக்கு நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து +2 எழுதுற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்க அதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? திருப்பி இந்த 3-4 நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட ஷெடியூல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது கூட தெரியாம இவ்வளவு லெத்தாஜிக்கா இருந்து ஒரு சென்டர்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. இது இந்த மாதிரி தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நடக்காம பாத்துக்க வேண்டியது என்டியோட தலையாய கடமை அப்படிங்கிறத வந்து இங்க வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் ரைஸ் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் எ குட் ஸ்டார்ட். Again I'm saying this is not a good start. ஸோ இதை இப்பயே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே கரெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபியூச்சர்ல வர்றது எல்லாமே கரெக்டா நடத்துறது மாதிரி பாருங்க. எனி காஸ்ட் வந்து பார்த்தா ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணணும் யாரா இருந்தாலுமே. சரிங்களா? இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல்களை தரும். ஸோ நாம வேண்டிக்கலாம் இதுக்கு மேல வர எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் கண்டிப்பா என்டிஏ எடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது சிபிடிலே இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ ஏன்னா பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல நடக்க வேண்டிய நீட் எக்ஸாம் எப்படி இவங்க கரெக்டா கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து நிறைய கசமான அனுபவங்கள் இருக்கு. சரிங்களா? நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இவங்க நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஆனா நல்லது அப்படிங்கிறத இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.